அரசு பள்ளி மாணவிகள் பள்ளி வளாகத்தில் மது அருந்தியதாக வெளியான வீடியோ இணையத்தை அதிர வைத்திருக்கிறது. அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, சொல்லுங்க. 2 பள்ளி மாணவிகள் சேர்ந்து மது அருந்தக்கூடிய காணொளி, அதாவது பள்ளியிலேயே மது அருந்தக்கூடிய காணொளி இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அதை நீ பாத்தியா? இல்லையே. பாரு ஃபர்ஸ்ட். என்ன அருண், இப்படி ஸ்கூல்ல உட்காந்து ராவா குடிச்சிட்டு இருக்காங்க? ஆமாம், அதாவது பள்ளி அந்த காரிடார் இருக்கும் இல்லையா, ஸ்கூல் காரிடாரு, அதில் இப்படி கிளாஸ் டைமில் இந்த மாதிரி உட்காந்து ராவா மது குடித்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. சரி, இந்த விஷயம் எங்கே நடந்துச்சு? கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அடுத்துள்ள மேட்டுக்கடை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தான் நடந்திருக்கு. அந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 700 மாணவ மாணவிகள் வந்து பயின்றுட்டு வராங்களாம். இவங்களுக்கு வந்து இப்போ பொதுவாகவே ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம், ஸ்கூல் டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்றத ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்துட்டு இருக்க வச்சு கொஞ்சம் ஸ்பெஷலாக கிளாஸ் டீச்சர்ஸ்லாம். நான்லாம் படிக்கும்போது 8 மணி வரைக்கும்லாம் உட்காந்து படிச்சுட்டு வந்திருக்கேன் ஸ்பெஷல் கிளாஸ். ஆமாம், அப்படி 8 மணி வரைக்கும் படித்ததால தான் இங்கே நின்று நீ வந்து ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும். சரியா? அதனால் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு அன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தியிருக்காங்க. அப்போ தான் வந்து ஒரு 2-3 பொண்ணுங்க வந்து இந்த கிளாஸ் டைமில் கிளாஸை கட் அடிச்சுட்டு, ஸ்பெஷல் கிளாஸ் இப்போ எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதுக்கு தான் வைக்கிறாங்க, அதையே கட் அடிச்சுட்டு ஸ்கூல் காரிடாரில் இந்த மாதிரி மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை வீடியோவாகவும் பதிவு பண்ணி இணையத்தில் போட்டாங்க. யாரு பதிவு பண்ணியிருக்கா? அதாவது 2 மாணவிகள் அந்த இடத்துல மது குடிக்கிறாங்க. அதை வந்து அவங்க கூட படிக்கிற ஒரு சக மாணவியை ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்து அதை வந்து இணையத்தில் வெளியிடுறாங்க. இந்த வீடியோ தமிழகம் முழுக்க வைரல் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளரும் முதன்மை கல்வி அலுவலர் 2 பேருமே வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருக்காங்க. போயிட்டு ஸ்கூலை வந்து ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருக்கிட்டையும் சோதனை பண்ணுறாங்க. பண்ணினதுக்கப்புறம் இப்படி ஒரு பள்ளியில், அதுவும் அரசு பள்ளியில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததை தொடர்ந்து அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவிகளுக்கு எப்படி மது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதில் தான் வந்து பெரிய ட்விஸ்டே இருந்திருக்கு. என்னன்னா, அவங்க கூட படிக்கிற ஒரு சக மாணவன் தான் அவங்களுக்கு வந்து மது வாங்கிட்டு வந்து கொடுத்ததா வந்து அவங்க விசாரணையில் சொல்லியிருக்காங்க. போலீசாருக்கு மாணவிகள் சொன்ன பதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல, அதனால மாணவிகள் கிட்ட வந்து விடாம வந்து விசாரணை பண்ணிருக்காங்க. துருவி 6 மணி நேரம் வந்து விசாரணை பண்ணதுல இன்னொரு விஷயமும் ஒரு மாணவி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து மது வாங்கி கொடுத்தது சக மாணவன் இல்ல, மது அருந்திய மாணவியில ஒரு மாணவியோட வீட்டுக்கு பால் பாக்கெட் போட வரக்கூடிய நபர் தான் இந்த மாதிரி மது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபர் பேர் வந்து ராஜ்குமார். அவர் வந்து இப்ப போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்ல அந்த சிக்கன அந்த 3 மாணவிகளை மட்டும் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. படிக்க வேண்டிய வயசுல படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்கா படிச்சாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இதே மாதிரி அவங்க சரக்கு குடிச்சாங்க, இவங்க சரக்கு குடிச்சாங்க, நானும் சரக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வேண்டிய வயசுல பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால இந்த வயசு அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆசைகளை வந்து தூண்டக்கூடியது, தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியது. அதில் எல்லாம் நம்ம டைவர்ட் ஆகி போயிடாமல் தயவு செய்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.